Hey friends, very happy evening. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மதுரை மல்லி நண்பர்களே, இங்கே வராங்களே ஒரு இது கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஒரு இல்லை 4 கண்டெய்னர் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னரில் அப்படியே ஒரு கட்டிங்ஸ் ஏற்கனவே தான் அங்கே ஒரு இதே மல்லி இருக்குது. கட்டிங்ஸை மட்டும் எடுத்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சேன் நண்பர்களே. ஆமாம், அது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த இங்கே ஆமாம் நண்பர்களே, ஜஸ்ட்டு இந்த இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மல்லிகையை பொறுத்தளவுக்கு அதை கட் பண்ணி ப்ராப்பரான மண்களை கலந்து வச்சோம்னாலே வந்துடும் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இதோட தாயை நான் காட்டுவேன் அவங்களுக்கு. வாங்க, எங்கேருந்து கட் பண்ணி கொடுத்தேன்னு காட்டுறேன். வாங்க, அப்படியே எங்கள் மாடி தோட்டம் ஒரு வியூ அப்படி காமிச்சிட்டே போகிறேனே, அப்படி காமிச்சிட்டே அந்த இடத்துக்கு எங்கேருந்து கட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறேன். வாங்க, எங்கேருந்து கட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க அப்படியே அரவுண்டு எங்கள் கார்டன் அப்படியே ஒரு ரவுண்டு போய்கிட்டே உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வந்துட்டுருக்கேன். இப்போ நான் பார்த்து அங்கே இருக்குது என்னோட தாய் கண்டை பார்க்குறேன். தாய் செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்களேன், அந்த பாருங்கள். இதிலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து கட் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சேன். ஆமாம் நண்பர்களே, ஆமாம், அது தான் இப்போ இவ்வளோ பூக்கள் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம். அந்த பூக்கள்லாம் அதனுடைய மதர் இதுதான். இதில் இருந்தால் ஒரு கட் இந்த மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒன்றா அப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே மண்கலவை ப்ராப்பரான மண்கலவை கலந்து பிளான்டேஷன் பண்ண வைங்க. அந்த கட்டிங்கை வச்சோம்னாலே வந்துடும் நண்பர்களே மல்லிகையை பொறுத்தளவுக்கு. ஆமாம், மல்லிகை இன்னும் சில ஐட்டம்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ தரேன். ஏதாவது கட்டிங்கை வச்சா வந்துடுன்றதுக்கு ஒரு வீடியோ ஒன்று தர்றேன். அந்த நண்பர்களே, அது நம்ம விதகத்தை எதுவும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கட்டிங்ஸை வச்சோம்னாலே போதும். ஆமாம், அதை சொல்லுவேன். அதில் நிறையா ஒரு 5-6 ஐட்டம் இருக்குது நண்பர். அது மாதிரி 5-6 ஐட்டம்ஸ் இருக்குது கட்டிங்ஸை வச்சாலே வரக்கூடிய ஐட்டம்ஸு. இதுவும் கூட இது வந்து ஊசி மல்லி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஊசி மல்லி. இதையும் கட்டிங்ஸ் வச்சா வந்துடும். இது எது கட்டிங்ஸ் வந்துடும்ன்றதுக்கு ஒரு தனி வீடியோவை நான் தரேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இப்படி ரவுண்ட் வந்துட்டான் கிட்டத்தட்ட. அப்படி நம்ம அங்கே ஆரம்பித்து இப்படியே வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம். நம்ம ஒரு ரவுண்டு வந்துட்டோம் நண்பர்களே. இந்த குப்பிரல் பூக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கட்டிங்ஸ்லாம் வராது நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கட்டிங்ஸில் வராது. ஆமாம், ஒன்லி வெறு சில ஐட்டம்ஸ் தான் வரும். ஆமாம் நண்பர்களே, இதுவும் இந்த மாதிரி பாருங்க, ஜாதிப்பூ, இதெல்லாம் கட்டிங்ஸில் வராது நண்பர்களே. இதுக்கெல்லாம் கண்டு தான் வாங்கி வைக்கணும். அதனால் கண்டு வாங்கி வச்சது தான் இது. இந்த பாருங்கள் பூக்கள், இன்றைக்கி பறிக்கல பூக்கள், அதனால் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் முல்லைப்பூ அது மாதிரி தான். இது ஜாதிப்பூ, முல்லைப்பூ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கட்டிங்ஸில் வராது நண்பர்களே. பட் மல்லிகை வரும் நண்பர்களே. மல்லிகை பொறுத்தளவுக்கு மல்லிகைக்குள்ளே போனால் அது பாருங்கள், இதெல்லாம் வராது. இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம போவோம். இங்கே தான் நண்பர் ஆரம்பித்தேன். ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே இந்த கோயிலில் வருவோம் பார்த்தீங்களா, ஒரு சுற்று 3 சுற்றுலாம் வருவோம் இல்லையா, ஒரு சுற்று தான் நான் வந்திருக்கேன் இப்போ. ஏன்னா வீடியோ வரும்போது லென்த்தாக போகுதுன்றக்காண்டி பாருங்க. ஓகே நண்பர்களே, இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.